படகானத்த மாநகராட்சியில் என் பையன் படிக்கிறான். எங்கள் பேர் பாக்கியலட்சுமி கணேசன். எங்களோட பையன் வந்து மாநகராட்சி ஸ்கூலில் இருந்து குழந்தைகள் தின விழா அன்னைக்கு 14ஆம் தேதி நவம்பர் 14ஆம் தேதி மாடியிலேருந்து விழுந்துட்டான்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் போய் பார்க்க முன்ன அவனை ஆம்புலன்ஸில் இங்கே ஜிஹெச் மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. பையன் விழுந்து இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. பையன் மூச்சு பேச்சு இல்லாமல் கடந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸுக்கு வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். நாங்கள் வந்ததுக்கப்புறமும் எங்களை பார்க்க விடலை. 8 மணிக்கு தான் பார்க்க விட்டாங்க. ஸ்கூல்லேருந்து வந்து இது வரைக்கும் ஸ்கூல்லேருந்து வந்து எங்களுக்கு எந்த ஒரு விசாரிப்பும் பண்ணவே இல்லை. தீவிர சிகிச்சையில் தான் எங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக நாங்கள் கலெக்டரை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இதன் அடிப்படையில் வந்து ஸ்கூலோட தலைமையில இருந்து அவங்களோட உறவினர்கள் வந்து எங்களை பார்த்து வந்து மீட் பண்ணி ரொம்ப இழிவா நீங்க வந்து உங்களால பிரைவேட்ல பார்க்க முடியுமா, அதுல வேணா வந்து ட்ரை பண்றீங்களா, பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க கேட்டோம் வந்து ஸ்கூல்ல வந்து நடந்த விபத்து, என் பிள்ளைங்கள உங்களை நம்பி நாங்க அனுப்பிட்டோம், அதுக்கான முழு பொறுப்பு உங்களுடையதுதான் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் இது வந்து ஒரு பிரைவேட் தனியார் ஸ்கூலா இருந்துச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பாகும், இது கவர்மெண்ட் ஸ்கூல், இதுவே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, இது எப்படி பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட கேட்டாங்க. இதெல்லாம் வந்து ஹெட் மாஸ்டரோட உறவினர்கள் வந்து கேக்குறாங்க. அவர் பேசல, உறவினர்கள் வந்து எங்க கிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப நாங்க கேட்டோம், ஏமா நீங்களும் ஒரு ஸ்டாஃப் தானே, உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் வருதுல, அப்ப நீங்க தான் பொறுப்பு, எங்களுக்கு அதுல இருந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அவங்க கேட்டதுக்கு இப்ப கலெக்டர் பார்த்து என்ன சொல்லியிருக்கோன்னா, என் பையனுக்கு நல்ல சிகிச்சை இன்னும் அதிகமா கொடுக்கணும். எங்க பிள்ளைங்க அந்த மாதிரி ஆனதுக்கு காரணமான ஸ்டாஃப்ஸையும் அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியரையும் டீச்சர்ஸையும் விசாரிக்கணும். எங்களுக்கு உண்டான நல்ல ரிசல்ட் வந்து அவங்க கொடுக்கணும். எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பி வந்து நாங்க அன்னைக்கு இருந்த மனநிலைமையில அதை பயன்படுத்தி அவங்க சொல்றத நாங்க எழுதுற அளவுக்கு எங்களை வந்து எஃப்ஐஆர் காப்பி, இப்ப அது எஃப்ஐஆர் காப்பியே இல்லைன்ற அளவுக்கு செக்ஷன்லாம் போட்டு ப்ராப்பரா தரல. எங்களுக்கு நல்ல அந்த எஃப்ஐஆர் காப்பியை மறுபடியும் ரீகால் பண்ணி தரணும்ன்றதுக்காக கேட்டுதான். இது வந்து முழுக்க காரணம் வந்து டீச்சர்ஸும் அந்த ஸ்கூலோட அவங்களோட அஜாக்கிரதனாலதான் இது வந்து நடந்திருக்கு. இப்ப நாங்க நிறைய தடவை நாங்க சொல்லியிருக்கோம், ஸ்கூல்ல போய் பிள்ளைங்களுக்கு அது வந்து பாதுகாப்பான இடமா இல்ல, எங்களுக்கு வந்து சரிப்பட்டு வரல, நீங்க அதை சரி பண்ணுங்க, பாதுகாப்பா பாத்துக்கோங்க நாங்க சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் அதை வந்து அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப ஸ்கூல் கிட்ட போனோம், ஆனா ஸ்கூல்ல வந்து இப்பதான் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி அடிபட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்கூலை நாங்க ரெடி பண்றோம் சொல்லி குழந்தைங்கள வேற ஒரு மகால் பக்கத்துல அவங்கள படிக்கிறதுக்கு அனுப்பிட்டு இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்க போறாங்களாம். இதெல்லாம் கேட்டுதான் நாங்க வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.